ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பி வச்சு நாட்டை வந்து எப்படி திருப்புறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச் அளவுக்கு ஒரு கிராஸ் பீஸ் போட்டு உங்களுக்கு லென்த் எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து கரெக்டாக நண்டுக்கால் ஒரு நண்டுக்கால் அளவு வச்சு மாறாமல் ஃபஸ்ட்டு எவ்வளவு ஆரம்பிக்கிறோமோ அதே அளவில் கடைசி வரைக்கும் ஃபைனலாக முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை. எக்ஸஸாக கிளாத் இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து உள்ளே போகும் போல் அந்த இது நாட் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ வந்து நான் பண்ணுற மாதிரி அடித்து முடிச்சுட்டு அந்த கம்பியை வந்து அந்த கிளாத்துக்குள்ளே உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் கம்பியை வந்து டக்குனதும் வெளியில் எடுத்துடக்கூடாது. எடுத்து அந்த வளைய வரும்போல் அந்த இடத்துல நிறுத்திட்டு கீழே ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை வந்து மேலே ஏற்றி விடணும். ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பியை வந்து இழுங்க. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போல் ரொம்ப வேகமாக இழுக்கக்கூடாது, மெதுவாக இழுக்கணும். இழுக்கும் போல் அப்போ கிளாத் வந்து மூவ் ஆகி உள்ளார வரும். உள்ளே வரும் போல் நல்லா இழுத்து கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்துட்டு மெதுவாக இழுக்கணும். ஒரு மாதிரி கிளாத்தெல்லாம் கம்பி கலண்டு வந்துடும். இழுத்து முடிச்சுட்டு அப்புறம் இந்த கம்பியிலேருந்து கிளாத்தை தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்த துணியை வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கிளாத்தை வந்து வெளியில் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் நம்ம எவ்வளோ மெல்லிஸான நாட் வந்து நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே அளவுக்கு அந்த நாட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து பெரிய கம்பிகை வச்சுட்டு ட்ரை பண்ணுறது காட்டிலும் இந்த மாதிரி நம்ம நார்மலாக கம்பி வச்சு திருப்புறதை காட்டிலும் இந்த நாட் திருப்புறதுக்குன்னு இருக்கிற கம்பியை வச்சு திருப்பினோம்னா நல்ல மெலிசான நாட்டே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு பெரிய கம்பி வச்சுட்டு திருப்புவாங்க. அந்த மாதிரி திருப்புற நாட்டு வந்து ஒரு மாதிரி பெருசாக தெரியும். இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து அந்த மாதிரி நாட் பெருசாக போட்டால் வந்து பிடிக்காது. அதனால் மெலிசான நாட் வேணும் அப்படின்னா இந்த கம்பியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாகவே நாட் வந்து வரும். இதை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் மாடலில் திருப்புறனாலும் திருப்பிக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு காட்டியிருக்கிறேன். இதவே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ப்ரிங் டைப்புக்கும் மாற்றுறேன்னா மாற்றிக்கலாம். இது ஸ்ப்ரிங் டைப் மாற்றும் போல் இன்னுமே வந்து அந்த மெலிசா வந்து இப்படி கம்பி வச்சு திருப்பும் போல் நல்ல மெலிசான நாட்டாகவே அருமையாக கிடைக்கும். இதை ஸ்ப்ரிங் டைப்பை மாற்றினோம்னா இதை விட மெலிசாயிரும். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இது வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கும். நீங்கள் வாங்கி நாட்டு திருப்புறதுக்காக வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையான நாட்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.